அனுபவம் பெற்ற எந்த யோகியுமே வேட்டி, சட்டை, புலித்தோல், மான் தோல் எந்த தோலையும் அணியலை, அப்படியே உட்கார்ந்தாங்க. ஏன்னா அவன் தியானமாகவே இருக்கிறதுனால எந்த துணியும் தேவைப்படலை. நீங்க பார்ட் டைமா தியானம் பண்றதுனால ஏதோ ஒரு துணி தேவைப்படும். சேகரித்து வச்சிருக்க ஆற்றலை விட்டுறக்கூடாது, அது ஒரு செயல் வடிவமாக வச்சுக்கணுங்கிறது தான் அதோடைய வடிவம். இந்த தலப்பாய் கட்டுக்கிட்டு ஒரு வேலை செய்கிறது, சத்சங்கம் பண்ணுறது, பிறரை சந்திக்கிறதுலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தலைக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவத்தை ஒரே வடிவமாக மாற்றிக்கிட்டா என்னன்னா ஒருநிலைப்படணும் பேர். இதுக்கு கொஞ்சோண்டு நீங்கள் அனுபவம் பெற்றிருக்கீங்கன்னா அந்த அனுபவத்தை ஒன்றா திரட்டி வச்சுக்கிறது. இதை நீங்கள் டைட்டாக இழுத்து பிடிச்சி கட்டினீங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு நிலையும் வாங்க இருக்கு. அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் கண்ணா பின்னான்னு சிந்திக்காமல் ஒரே நேர்கொண்டத்தில் சிந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும். அப்போ அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தவத்தில் என்ன கொடுக்கும்னா, நீ தலப்பா கட்டிக்கிட்டு இந்த சத்சங்கத்தை பண்ணு, இந்த உட்கார், இந்த இடத்துல இந்த மாதிரி வேலையை செய்ய, இந்த மாதிரி போதனையை பண்ணு. ஒரு ராஜாவுக்கு கிரீடம் வைக்கிறாங்கல்ல, அதுக்கான செயல் வடிவமும் அதுதான். ஒரு நிலை தான் அதுக்கு பேர். ஒரு நிலையை தான் ராஜா அப்படிங்கிறதுக்கான ஒரு வடிவமாக ஒரு செயலாக வச்சிருக்கிறது. அதே மாதிரி ஒரு சிம்மாசனம் ஒரு செயல்லாம் எதுக்குன்னா, அதெல்லாம் ஒரு விதமான அனுபவத்து மாதிரி தான் ஒரு செயல். அது ஒரு சிம்மாசனமாக பார்க்க வேண்டியதில்லை. அது சில மனிதர்கள் என்னன்னா கற்பனையாக வடிவத்துக்குள்ளே அதை வேறு வடிவத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அது அப்படி இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவர் சொல்லப்பட்டிருக்க அனுபவங்கள், செயல் வடிவம் எல்லாமே டோட்டலாக அணுக்களை பற்றியும் பேர் செயல்களை பற்றியும் தான் அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பேர் அணுக்களாக இருக்கிறவன், ஒளியாக இருக்கிறவன் தன்னோட தேகத்தை வெளிப்படுத்தினானா, தன்னோட செயலை வெளிப்படுத்தினானா, எதிரில் இருக்கிற ஆன்மா இந்த ஆற்றலை தாங்காது, அதுக்கு தாக்கு பிடிக்க முடியாதுங்கிறதுக்காக ஒரு செயல் வடிவமாக இருக்குது. இவங்களை பற்றி, வடலூரை பற்றி பேசணும்னா இன்னும் பெரிய தியானத்தில் வளர்ச்சி அடையணும். அப்போ தான் உட்காந்து இதை பற்றி பேச முடியும். இல்லைன்னா இதை பற்றி பேசுனா அது அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காது. ஏன்னா அவர் ரொம்ப பெரியவர், தியானத்துக்குள்ளே பெரிய ஒரு செயல் வடிவம். அந்த செயல் வடிவத்தை எடுத்து பேசணும்னா நான் இந்த தியானத்துக்குள்ளே இருக்கிற செக்ஷனுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் வேறு வடிவத்துக்குள்ளேருந்து அந்த செயல் வடிவத்தை மாறி நிற்கணும். அதுதான் அதுக்குள்ளே இருக்கின்ற செயல் வடிவம். தியானமே வாழ்க்கை, தியானமே மூச்சுன்னு வாழ்கிறான்ல, அந்த மாதிரி ஒரு செக்ஷனாக தான் அதை எடுத்து நம்ம பேச முடியும். நம்ம எப்பயாவது ஒரு செயல் செய்யும்போது அந்த மாதிரி பெரியவங்களை எடுத்து போகிற போக்கில் பேசிட்டு போயிட முடியாது. ஏன்னா கொஞ்சம் அதெல்லாம் ரொம்ப கவனமாக பேச வேண்டிய ஒரு இடம். அது ரொம்ப கவனமாக கையாளணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அந்த செயல். அதுதான் அந்த மாதிரி இடத்த தெரிஞ்சிட்டவங்க ரொம்ப கவனமாக கையாளணும். இப்போ ஒரு ஆன்மா, நமக்குள்ளே இருக்கிற ஆன்மா என்ன சொல்லுன்னா, அந்த இடத்த பார்த்துட்ட தெரிஞ்சிருச்சு, உனக்கு கவனமாக கையாள மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிடும். இவ்வளோதான் விஷயம். நம்ம பார்க்கலன்னா இங்கே ஒரு சமாதி இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம நினைப்போம். தியானம் பண்ண உட்காரும்போது ஒரு ஆற்றல் வருது, இப்போ கொஞ்சம் ஆற்றலோடு இவர் சமாதியில் இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ நாங்கள் உட்காரும்போது இவர் எவ்வளோ நாள் இந்த ஆற்றலில் இருப்பார் அப்படிங்கிறது முத கொண்டு எங்களுக்கு தெரியும். இந்த ஆற்றல் இவருக்கு எங்கேருந்து கிடைக்குது? அவருடைய ஆன்மாவே அவருக்கு சப்போர்ட் பண்ணுதா, இல்லை பிற ஆன்மாக்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுதாங்கிறத நாங்கள் இந்த டீட்டெயிலாக எடுத்துருவோம். இதுதான் செயல். இப்போ வடலூரில் போனால் நீங்கள் சுற்றி இருக்கிற ஆட்கள்லாம் போகிறீங்களா, வடலூருக்குன்னு உயர்ந்த ஆற்றல்லாம் யாரெல்லாம் வர்றா, இப்போ எந்தெந்த செயல்லாம் நடக்குது அப்படிங்கிறதையும் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸை பெற்றவங்களால அந்த டீட்டெயிலையும் எடுத்துட முடியும். ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இதுதான் அதுக்குள்ளே இருக்கின்ற செயல் வடிவம். பயன்படுத்தணும் காலக்கணக்கில் இருக்கும். அது வரைக்கும் இந்த உடலை பயன்படுத்தலாம். அவர் கூணு கூட இருப்பார், ஆனால் அவர் ஆற்றல் நிமிர்ந்து நிற்கும். புரியுதுங்களா? அவரை போய் கேட்டிங்கன்னா எனக்கு வயசு 3 அவரை பார்த்தீங்கன்னா 99 வயசாக இருக்கும். அவருடைய ஆற்றல் கேட்டிங்கன்னா என்னுடைய ஆன்மாவுக்கு வயசே இல்லைம்பாரு. இன்ன வரைக்கும் உலகம் தோன்றிய காலத்துலேருந்து வாழை பரமேஸ்வரி குமரியாவே தான் இருக்கிறா. ஏன் அவள் ஏஜ் அட்டன் பண்ண மாட்டாளா? கேட்கலாம்ல. ஏன் அவள் குமரியாவே இருக்கான்னா அந்த தன்மையிலே இருக்கிறா அவ. அதுதான் ஆற்றல். அந்த தன்மைக்கு காரணம் என்னன்னா அவள் உடல் எடுக்கலை. அவள் உடல் இல்லாத பேர் ஒளியாக என்றும் குமரியாக வாழை பரமேஸ்வரி வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். இதுதான் அதோடைய செயல் வடிவம், அதுக்குள்ளே இருக்கிற செயல். இந்த வாழை பரமேஸ்வரினா என்ன, எதுக்கு இந்த வாழை பரமேஸ்வரி அப்படின்னா, வாழை பரமேஸ்வரிங்கிற ஒருத்தி தான் குறுக்கு வழியிலலாம் இல்லாமல் நேர் வழியில் இறைவனை காட்டுவாள். பாக்கி எல்லாம் கொஞ்சம் லெஃப்ட் ரைட்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவள் என்ன பண்ணுவான்னா நேரடியாக வழி நடத்துவாள்.
என்ன வழி நடத்துவான்னா, இறைவனை பார்க்க போகணுன்னா நீ இறைவனாக மாறுவதற்கு தயாராகணும். அப்போ உன் உடலை சுத்தப்படுத்திக்க, உன் மனசை சுத்தப்படுத்திக்க, நீ தயாரா போ. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நான் வழி நடத்துகிறேன். சில குருமார்கள், யோகமார்கள் உனக்கு யோக மார்க்கத்தில் சில கலைகளை கற்றுக் கொடுப்பாங்க. அந்த கலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு உன் உடலுக்குள்ள ஒரு உஷ்ணத்தை கலையும் நீ வந்து வச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நீ போய் போய் கொஞ்சம் கொஞ்சமாக நீ பயிற்சியை பண்ணி 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 ஒரு இடத்துல போ. நான் பின்னால் இருந்து உனக்கு எல்லா உதவியும் செஞ்சு கொண்டே இருப்பேன். ஒரு டயத்தில் உனக்கான ஒரு செயல் வடிவம் உன் உடல் மாறி ஒரு அனுபவத்தை பெறன்னா அந்தந்த அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு யோகி வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவான், உனக்கு உதவுவான். பின்னால் நான் இருக்கிறேங்கிறதையும் அவன் தெரிஞ்சுக்குவான். அப்போ அடுத்த கட்டத்துக்கு நீ போக 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 ஒரு இடத்துக்குள்ள ஒரு நல்ல தன்மையை இறைவனை போய் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவேன். அப்போ உனக்குள்ளேருந்து நீ உன்னை யாராவது பார்க்க வர்றாங்க, நீ யாருக்காவது உபதேசம் பண்ணுற, நீ யாருக்காவது தியானம் கொடுக்குறன்னா நல்ல தியானத்தை மட்டும்தான் உன்னால் கொடுக்க முடியும். ஏன்னா உன்னை பார்த்தவன் எல்லாருமே உயர்ந்தவன் தான் பார்த்தான். கேப் மாதிரி 3000 கோடி 4000 கோடி சொத்தை சேர்த்து வச்சிருக்கவன்லாம் உன்னை பார்க்க மாட்டான். உன்னை பார்த்தவன் எல்லாமே பேராற்றலுக்கு சொந்தக்காரனாக பார்த்துருக்கிறான், பெரும் செயலாக பார்த்துருக்கான். இதில் தான் நம்ம உடலில் சொன்னோம், கீழே இருக்கிற மூலாதாரம் 7 சக்கரங்கிறது. ஒரு சக்கரத்தை போய் தொட்டிங்கன்னா அதை சுற்றி இருக்கிற 300-400 பேராற்றல்கள் வரும். ஏன்னா அந்த சக்கரத்துக்குன்னு அந்த சக்கரத்தில் அனுபவம் பெற்றவன்னு எத்தனையோ சித்தர்கள் இருப்பான். அவன் உங்களுக்கு சில அனுபவத்தை கற்றுக் கொடுப்பான், இந்த சக்கரத்தை பற்றி ரகசியத்தை சொல்லி கொடுப்பான், இந்த உடலை எப்படி வச்சுக்கணும்னு சொல்லி கொடுப்பான், இந்த சக்கரத்தை எப்படி இயக்கணும்னு சொல்லி கொடுப்பான். இதுதான் கலை, இதுதான் தியானம். இதுக்கு வந்து ஒரு குருநாதர் உபதேசம் பண்ணி நேரடியாக சத்சங்கத்தில் பேசி செய்ய முடியாது. இந்த தியான வடிவத்திலே சூட்சமத்திலே உங்களுக்குள்ள உள்ளேயே இந்த ப்ராசஸ் நடக்கும். அடுத்த சக்கரம் அடுத்த சக்கரம் அடுத்த சக்கரம் அடுத்து அடுத்து முடிச்சுட்டு திருப்பி ஒருத்த இயல்பு நிலைக்கு வரும்போது அவனுக்குள்ள என்னென்னலாம் நடந்திருக்கோ அவனுக்கு அப்படியே துல்லியமாக அவனுக்கே தெரியும். அவன் என்ன பண்ணுவான், அடுத்தது ஒருத்தர் வர்றாரு, அவரை தொடணும். அவரை தொடணும்னா இதய சக்கரத்திலேருந்து இதயத்தில் கவனம் வச்சு தொட்டோம்னா அவருக்கு ஒரு நன்மை நடக்கும் அப்படிங்கிறத அவனுக்கு உள் உணர்வு உணர்த்தும். அப்போ இதயத்தில் கவனம் வச்சுக்கிட்டு அவரை தொடுவான். இவரை இதயத்தில் கவனம் வச்சு தொடக்கூடாது, நெத்தி பொட்டில் கவனம் வச்சுட்டு தொடணும் அப்படின்னா நெத்தி பொட்டில் கவனம் வச்சு தொடுவான். இப்போ நான் உங்களை பல்வேறுபட்ட இடத்துல தொடுறேன், உங்களை நெத்தியில் தொடுறேன், நான் எங்கன என் உடலில் கவனம் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. எல்லாத்தையும் ஒரே மாதிரி பிடிச்சி அழுத்திக்கிட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு நினைக்கலாம். அது அப்படி இல்லை. இந்த உடலில் எந்த பகுதியிலிருந்து அவர் பயன்படுத்தி இந்த வேலையை செய்கிறாரு, இதெல்லாம் கிளாஸஸாக எடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு விவாதமாக செய்ய முடியாது. இதெல்லாம் தியானத்துக்குள்ளேருந்து ஒருத்தர் வந்து உள் உணர்வுலேருந்து அவர் ஓனாக எக்ஸ்பீரியன்ஸாக ஆவார். அதுதான் ஒரு யோகி வந்து நீ உள்ளே போ உனக்கு அதுக்கான செயல் வடிவத்தெல்லாம் தானாக நாங்கள் கற்றுக் கொடுப்போம், தானாக ஒரு வடிவத்தை நீ பெறுவ அப்படிங்கிறதான் இதோடைய செயல் வடிவம். புரியுதா? இறை நிலையை சாமானியமாக அடைஞ்சிட முடியாது. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் உருக்கமாக குருவை பிடிச்சிக்கிட்டு பிரபஞ்சத்தோடைய செயல் வடிவத்தோட நம்ம பிரயாணிக்கணும். அப்போ உடலை வந்து பத்திரமா அதுக்கு எதெல்லாம் சேருமோ அதை மட்டும் தான் உணவாக எடுத்துக்கணும், சேராததை உணவாக எடுக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக அதை பார்த்துக்கணும். அப்போ ஒருத்தருக்கு ஏன் மாமிசத்தில் நான்வெஜ் எல்லாம் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு துல்லியமாக தெரியும். உங்கள் உடல் வந்து நீண்ட நாள் தாக்கு பிடிக்கணும்னா அதெல்லாம் சில பொருளெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ எல்லாம் எல்லாமே சொன்னால் என்ன ஆகும், அதுக்குள்ளே ஒரு கதை இருக்கும். ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஒரு டயத்தில் சில உணவெல்லாம் அதுவே தூக்கி போட்டுரும், அதுவே விரும்பாது, அதுவே விடும், அது நடக்கும். அதுக்கான ஒரு செயல் வடிவத்தை அது உருவாக்கி கொடுக்கும். உங்கள் பழக்க வழக்கம் தானாக மாறும், உங்களுடைய செயல் வடிவமே தானாகவே சேஞ்ச் ஆகும். உங்களுடைய பிஹேவியரில் நிறைய மாற்றம் கண்டுபிடிக்கலாம். உங்களுடைய உடையில், உங்களோட நடையில், உங்கள் பேச்சில், உங்கள் தூக்கத்தில், உங்களுடைய அந்த பாடி கையசைவு காலசைவு உங்களுடைய எல்லாத்துலேயுமே மாற்றம் தானாக தொடங்கும். இதுதான் அதோடைய செயல் வடிவம். கொஞ்சம் கொஞ்சமாக அது எடுத்துகிட்டு போகும். இந்த ஆரம்பத்தில் நம்மளை மாதிரி குருமார்களை சந்திக்கும் போது 2 நாள் 3 நாள் பேராற்றலை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பெரிய லெவலில் கும்பாபிஷேகம் பண்ணிடாதீங்க. ஒரு நாள் வந்து
அப்படியே அது ஒரு ஸ்டாப் ஆகி நிற்கிற மாதிரி ஒரு சூழல் வரும். அப்படியே தவிக்க விட்டுரும் ஒரு நாள். அப்பையும் நீங்கள் விடாமல் அதை பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்த கரை சேர்க்கறதுக்கு, அது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இடங்கள்லாம் இருக்குது உடலில். ரொம்ப கிரிட்டிக்கலான சில ஸ்டேஜ் எல்லாம் இருக்குது உடலில். நடு ஆற்று மையத்தில் போய் நின்றுக்கிட்டு அந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது மாதிரிலாம் ஒரு இடத்த கடக்க முடியாமல் இருக்கும். இந்த 7 சக்கரத்தை ஈஸியாக சொல்லிட்டு இருக்காங்கல்ல, சில சக்கரத்துலேருந்து சில சக்கரத்துக்கு போகவே முடியாது. போனாதான் அடுத்த அனுபவத்தை பெற முடியும். அப்போ அந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு என்ன ஆயிரும்னா, ஒரு நிராயுத பாணி மாதிரி நின்றுடும், ஒரு வெறுமுனை ஆயிரும். அப்பையும் குருவை இறுக்கியா பிடிச்சி அப்படியே ஒரு செயல் வடிவத்துக்குள்ளேருந்து காத்திருந்து அந்த இடத்த கடக்கிறதுக்கு காலம் அப்படியே ரொம்ப பொறுமையாக நிதானமாக இருந்து அந்த இடத்த கடக்கணும். இதுதான் இது எல்லாருடைய யோகியோடைய எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இதுதான் அதுக்குள்ளே இருக்கும். இப்போ நீங்கள்லாம் எந்த ஆற்றை கடந்தானா, எந்த கரையை கடந்தானா, எந்த ஆசிரமத்தில் உள்ளவனுக்கா வந்தீங்களா, ஒரு செயல் செஞ்சீங்களா, ஒரு 5 வருஷமோ 6 வருஷமோ ஒரு செயலாக்கம் அவங்க வழி நடத்துறது எல்லாம் இருக்கிறத தாண்டி அதுக்குள்ள இறை தத்துவங்கிறதுல ரொம்ப கடினமான சவால்கள் காத்திருக்கு. ஒரு பெரிய ஒரு வேலை காத்திருக்கு. அப்போ அந்த வேலையெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியது இருக்குது. சும்மா நம்ம ஈஸியாக நம்மளை முன்னிறுத்துங்கிறதுக்காக ஒன்று சொல்லிட்டு போயிட முடியாது. ஒரு 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 ஆற்றல் ஒருத்தட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாமளும் ஆற்றல் பெற்றோம் அப்படிங்கிறலாம் வச்சிட முடியாது. உங்களுடைய கால கணக்குன்னு இருக்குது, உங்களுடைய நேரம்னு இருக்குது, உங்களுக்கான ஒரு செயல் வடிவம்னு இருக்குது. சில பேர் நம்மக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளை பார்க்கவே அவங்க வரமாட்டாங்கங்கிறது நமக்கு தெரியும். சில பேர் நம்மக்கிட்ட வாங்கிக்கிட்டு சில ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு சில நாள் பயணிக்கணும்னு இருக்கும். சில பேருக்கு மரணம் சம்பந்தமாக நம்மக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு இருக்கும். சில பேருக்கு உடல் சம்பந்தமாக வாங்கணும்னு இருக்கும். சில பேருக்கு கல்யாண சம்பந்தமாக, குழந்தை சம்பந்தமாக வாங்கணும்னு இருக்கும். சில பேருக்கு ஞான சம்பந்தமாக வாங்கணும்னு இருக்கும். இந்த மாதிரி பல்வேறுபட்ட பிரிவில் இருக்கும். ஆனால் எல்லாமே ஒரே வடிவத்தில் வாங்க மாட்டாங்க, எல்லாம் ஒரே வடிவத்தில் நிகழாது. அதில் வெகு சிலர் தாக்கு பிடிச்சி நின்று ரொம்ப தூரம் பயணிப்பாங்க, வெகு சிலர் தாக்கு பிடிக்க முடியாது. இது நம்ம கிடையாது, காலமே இப்படி தான் ஒரு மனிதனை ஒரு மாதிரி கொண்டு போகும். அதுதான் அனுபவம் அப்படிங்கிறது தான் அந்த செயல்படி. இதுக்கு தான் ஒரு யோகி, ஒரு துறவி என்ன பண்ணுறான்னா பழகிக்கிறான். காசு பணத்தெல்லாம் இல்லாமல் கிடைக்கிற இடத்துல சாப்பிட்றது, கிடைக்கிற இடத்துல தூங்குறது, கிடைக்கிற இடத்துல நடந்து போகிறது, இப்படி போவான். எது நிரந்தரம் இல்லை போகும்போது அவனுக்கு நீங்கள் என்ன தூக்கி போட்டு வச்சிங்கனாலும் அவனுக்கு கஷ்டமே தெரியாது. ஏன்னா அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனே ரோட்டில் தான் படுத்துருக்கான். இதுக்கு மேலே அவனுக்கு போய் என்னத்தை கஷ்டத்தை கொடுப்பீங்க? அவன் எல்லாத்துக்கும் தயார். அதுதான் துறவி ஆரம்ப நிலையிலே தயாராகிடுவான். அப்போ அவனுக்கு தியானமாக அவனுக்கு தொந்தரவு கிடைக்கும் போது அவனுக்கு எந்த பாதிப்புமோ அவனுக்கு பெருசாக பாதிப்பாக அவனுக்கு தோணாது. அவனுக்கு ஒரே ஒரு பசி, எப்படியாவது அந்த இறைத்தன்மையை அடையணும். நிறைய யோகிகள் இறைத்தன்மையை அடையிறதுல ஒரு 90 விழுக்காடுல ஒரு 60 விழுக்காடு பேர் இறைத்தன்மையை தேடி தேடி அடைஞ்சிட்டான். அடைஞ்சதுக்கப்புறம் அனுபவிக்க அவன் இல்லை. அனுபவிக்க அவன் இல்லைன்னா அவனோட சுயமே அவன் இல்லை. அவனே அவனை யாருன்னு தெரியல. அவனை கொண்டாடுறாங்க, அவனுக்கு மாலை போடுறாங்க, அவனுக்கு பால் ஊத்துறாங்க, அவனுக்கு தயிர் ஊத்துறாங்க. ஆனால் அவன் அங்கே இல்லை. அவன் சூலத்துக்கு நடக்குது, அவன் ஆன்மாவுக்கு நடக்குது, எல்லாம் நடக்குது. அது தான் அப்படிங்கிற அந்த கான்சியஸ் இல்லை அவன்கிட்ட. இந்த மாதிரி நடந்திருக்கு.